வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல நம்ம லைஃப்ல இருந்து மெதுவா மறைஞ்சு போய்கிட்டு இருக்கிற அருமையான பாரம்பரிய உணவான வரகு அரிசிய பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேருக்கு சுகர், பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம்னு நிறைய பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க. இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே இயற்கையான ஒரு தீர்வு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதாங்க நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட சிறுதானியங்கள். அதுலயும் ரொம்ப ஆரோக்கியமானது தான் இந்த வரகு அரிசி. இந்த வீடியோல வரகு அரிசினா என்ன? இதுல என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு? அது சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும்? யாரெல்லாம் சாப்பிடலாம்? யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வரகு அரிசினா என்னன்னு பார்ப்போம். வரகு அரிசி ஒரு சிறுதானியம். இங்கிலீஷ்ல இத கோடோ மில்லட்ன்னு சொல்றாங்க. இது சீக்கிரமாவே டைஜஸ்ட் ஆயிரும். உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இதுல இருக்கு. கிட்டத்தட்ட ரசாயனம் இல்லாம விளையிற ஒரு இயற்கையான உணவு தான் இது. நம்ம முன்னோர்கள் வரகு அரிசிய வரகு சாதம், வரகு கூழ், வரகு உப்புமான்னு சமைச்சு சாப்பிட்டு நோய் இல்லாம ஆரோக்கியமா இருந்தாங்க. வரகு அரிசியில என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அதிக அளவுல ஃபைபர் இருக்கு. அடுத்ததா புரதம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் எல்லாமே இருக்கு. இந்த சத்துக்கள் தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியமானது. வரகு அரிசியோட ரொம்ப பெரிய நன்மை என்னன்னா, இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. அதனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவை திடீர்னு அதிகரிக்காது. அதனால சுகர் உள்ளவங்களுக்கு வரகு அரிசி ஒரு நல்ல ஃபுட்டுன்னே சொல்லலாம். பாடி வெயிட்ட குறைக்க முயற்சி பண்றவங்க வரகு அரிசிய உணவுல தாராளமா சேர்த்துக்கலாம். ஏன்னா வரகு அரிசி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசி எடுக்காது. அதிகமா சாப்பிடுற பழக்கமும் குறையும். கொழுப்பு சேராம தடுக்கும். அதனால பாடி வெயிட் இயற்கையாவே குறைய ஆரம்பிக்கும். வரகு அரிசியில இருக்கிற நார்ச்சத்து செரிமானத்தை சீரா வச்சிருக்க உதவும். அதனால மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தா குறையும். வயிறு சுத்தமா இருக்கும். குடல் ஆரோக்கியமா இருக்கும். வரகு அரிசியை இதயத்துக்கு ஏத்த நல்ல உணவுன்னே சொல்லலாம். ஏன்னா கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு உதவும். ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும். இதய நோய் அபாயத்தையும் குறைக்கும். வரகு அரிசியில கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் நிறையவே இருக்கு. இந்த சத்துக்கள் எலும்பையும் பற்களையும் பலப்படுத்துறதுக்கு உதவும். குழந்தைகளுக்கும் வயசானவங்களுக்கும் ஏத்த நல்ல உணவு தான் இது. வரகு அரிசியில இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அதனால ரத்த சோகை பிரச்சனை இருந்தா குறையும். உடல் சக்தி அதிகரிக்கும். சோர்வு குறையும். வரகு அரிசியை எப்படி சாப்பிடலாம்னு பார்ப்போம். வரகு அரிசியில சாதம், உப்புமா, இட்லி, தோசை, கஞ்சி, பொங்கல்னு விதவிதமா சமைச்சு நீங்க குடும்பத்தோட சாப்பிடலாம். வாரத்துல 2ல இருந்து 3 தடவை வரகு அரிசி உணவை சாப்பிட்டா உடலுக்கு நல்ல பலன் கிடைக்கும். யாரெல்லாம் வரகு அரிசியை சாப்பிடக்கூடாதுன்னு பார்ப்போம். பொதுவா எல்லாருமே வரகு அரிசியை சாப்பிடலாம். ஆனா வெயிட் ரொம்ப கம்மியா உள்ளவங்க தினமும் சாப்பிடக்கூடாது. அளவா தான் சாப்பிடணும். தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க டாக்டர் அட்வைஸ்க்கு பின்ன சாப்பிடுறது நல்லது. அடுத்ததா வரகு அரிசி சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். புதுசா நீங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது கம்மியான அளவுல இருந்து ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் தண்ணியில நல்லா ஊற வச்சு சமைக்கணும். தினமும் ஒரே மாதிரியான சிறுதானியமா சாப்பிடாம மாத்தி மாத்தி சாப்பிடுங்க. நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா பழமையான சிறுதானியங்களை திரும்பவும் நாம சாப்பிட ஆரம்பிக்கணும். அதுலயும் சுகர், பாடி வெயிட், இதய ஆரோக்கியம், செரிமானம்னு எல்லாத்துக்கும் உதவுற ஒரு சிறந்த உணவு தான் இந்த வரகு அரிசி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.